எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. வட இந்தியக்காரன் இந்த தொலைக்காட்சி உரிமையாளர் அவனாவது தமிழ்னாவது போட்டிருக்கான், நியூஸ் தமிழ் ஏதாவது. இது நீங்க இங்க பலமுறை ஆட்சியில் இருந்தாளுங்க, இதாவது தந்தினாவது இருக்குது. நாங்க பாலியல் குற்றவாளி சீமான் இன்னைக்கு ஒரு புறம்ப போட்டிருக்கான்ல, வழக்கம் போடுங்க, அவர் பாலியல் குற்றவாளியா இல்லையாங்கிறது அவர் தானே சொல்ல. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறான். கழக நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துட்டோமான்னு இந்த பயணங்கள் இல்ல. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்குறேன். வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுமே. அம்புட்டு அழுகு அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா மக்களுக்கான கவர்மெண்டா உங்க கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்கறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா ஏன் அதை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க இது சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் வழியே ரொம்ப சீரியஸா இருக்குங்க. அதே மாதிரி அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகளையும் தேவைகளையும் செஞ்சு கொடுக்கிறோம். மொத்தத்துல இந்த வெளி மாவட்ட பயணங்கள் எனக்கு மன நிறைவா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா புது எனர்ஜியை தருது. ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும். தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடைன்னு பழகினவங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம். மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி. நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்ய பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு குடி அதிகமாயிடுச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு. போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. தெரியாம தான் அதை எதுவும் பண்ணுறானுங்க. கோரிக்கை வச்சிருந்தா, அது நியாயமான கோரிக்கையா இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். நீ ஏசி ரூம்ல உட்காந்து நான் வெளியில போகணும். நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரிய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன வீடியோ எடு. உங்க வாய் உங்க உருட்டு. ஏய் தள்ளு. நீ உருட்டுமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உங்க கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்கறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். அந்த ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்து நம்பினா புண்ணியம் இல்லன்னு அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவுக்கு சேர்ந்துருவோம்.